இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டே, ஈதுல் அதா தியாக திருநாள். எங்களுக்கு ஸ்பெஷலான பக்ரீத் செலிப்ரேஷனே இன்னைக்கு தான். ஸோ இன்னைக்கு ஃபுல்லா நான் என்ன பண்றேன்னு என் கூட வந்து பாருங்க. இதுதான் என்னோட பக்ரீத் ட்ரெஸ். இது வந்து ஒரு பாகிஸ்தானி வேர்னு நான் வாங்கியிருக்கேன். ரைஸ் நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ரொம்ப பசிக்குது. மம்மி வந்து கார சேமியாவும் ஸ்வீட் சேமியாவும் செஞ்சு வச்சிருக்காங்க. வாங்க போய் சாப்பிட போலாம். அம்மா சமைச்சு வச்சிருப்பாங்க. அதான் எங்க அம்மா எடுத்து வச்சுட்டாங்க. ஸ்வீட் சேமியா, இது வந்து முட்டை சேமியா கைஸ். ஸ்வீட் சேமியா எடுமே கைஸ். இதுல வந்து மம்மி கசகசா, முந்திரி, பாதாம்லாம் போட்டு ஸ்வீட் சேமியா வந்து செஞ்சிருக்காங்க. அண்ட் இது வந்து கார சேமியா முட்டை போட்டு செஞ்சிருக்காங்க. ஈவினிங் வந்து பலமா மட்டன் சாப்பிட்றதுனால மார்னிங் வந்து லைட்டா முட்டை போட்டு எங்க அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க. பாருங்க எவ்வளவு பாதாம் போட்டு எங்க அம்மா செஞ்சு வச்சிருக்காங்க. கைஸ், இவனை வந்து நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஒரு வீடியோ போடும்போது இவனை மட்டும் நீங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்லி கமெண்ட் செக்ஷன் வந்து இவனுக்கு அலியின் பேர் வைக்க சொன்னீங்க. முகமது அலின்ட்டு. ஆனா இவன் பேர் வந்து இப்ப அலின் பேர் வச்சாச்சு. அலின் கிட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணுவான் இவன். ஸோ இவனோட அப்பாவை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். எங்க பாட்டி வீட்டுக்கு இப்ப நம்ம வந்து கிளம்பி போக போறோம். அங்கதான் வந்து ஆடு இருக்கு. ஸோ அங்கதான் நம்ம வந்து கிளம்பி போக போறோம். நான் உங்களுக்கு என்னோட ஃபாதரை காட்டுறேன். கொஞ்சம் நம்ம வந்து டேன் குடிக்கலாம். நேற்றே வந்து டேன் ஆரஞ்சு கலர் தான் பிடிக்கும். கப் எடுத்து வரேன். 1 hour later. கைஸ், எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. இவங்க 2 பேர் தான் வந்து நாங்கள் வாங்கி வச்ச ஆடு. நான் உங்களுக்கு வந்து அலியோட அப்பாவை காட்டுறேன். தான் வந்து ஒரிஜினல் அலி. பாத்தீங்களா? ஒரு வழியா வந்து எல்லாம் கிளீன் பண்ணி பிரிச்சு வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வெளியே கொடுக்கறதுக்கு மட்டும் தனியா இப்ப வச்சிருக்கோம். வச்சுட்டு இப்ப எங்க அம்மா வந்து அரிசி மாவு ரொட்டியும் ஈரலும் செய்யறாங்க. அதுதான் வந்து எப்பவுமே பக்ரீத் அன்னைக்கு லஞ்ச். அது மட்டும்தான். நைட்டு தான் நாங்க பிரியாணி செய்வோம். அந்த ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. அரிசி மாவு ரொட்டியும் ஈரலும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்டுட்டு ரொட்டி மட்டும் வந்துருச்சு. என் பாட்டி அதுக்கு முன்னாடியே சாப்பிடுறாங்க. பேமா, சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சூப்பர், கிரேட். டாப் நாச், செம்மையா இருக்கு. இப்ப நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு கறி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதுக்காக போய் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக கிளம்பி போக போறோம் நாங்க. ஸோ போயிட்டு வந்து கடைசியா எல்லா டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணிட்டு இப்ப டைம் 6:30 ஆகுது. 6:30க்கு தான் வீட்டுக்கு வந்திருக்கேன். அண்ட் உங்களுக்குலாம் சொல்லணும், அபு வந்து கொஞ்சம் ரீசெண்டா வந்து 2 குட்டி போட்டிருந்தான். அது வந்து ஒன்னு கேர்ள் ஒன்னு பாய். நான் வந்து ரீசெண்டா ஒரு டிராமா பார்த்தேன். அந்த டிராமாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பாயும் கேர்ள் பிறந்ததுனால நான் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அதனால பேக் கேமரா போட்டு காட்டுறேன். இவன் தான் வந்து பாய் கேட்டு, இது வந்து கேர்ள் கேட்டு. இவனுக்கு வந்து நான் வந்து குவான்ஷிக்கு, இவனுக்கு வந்து ஏசுன்னு பேர் வச்சிருக்கேன். நீங்க வந்து இவங்க 2 பேருக்கும் எந்த டிராமால இருந்து இன்ஸ்பயர் பண்ணி பேர் வச்சுட்டு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் தெரியும், எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ஸோ கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் யார் கரெக்டா கெஸ் பண்றீங்கன்ட்டு. அங்க முழிச்சோன்னே அவங்க ஃபேஸ் காட்டுற ரொம்ப அழகா இருக்கும். அழகா சேட்டை செய்வானுங்க உட்காந்துட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நைட்டு டின்னர் என்னன்னு பார்ப்போம். டின்னர் வந்து மட்டன் வச்சுதான் ஆப்வியஸ்லி. இதுக்கப்புறம் இனி ஒரு வாரத்துக்கு ஃபுல்லா மட்டன் மட்டும்தான். எங்க வீட்டுல இருந்து மட்டன் வந்து அப்படியே எடுத்துட்டு வந்து நான் வச்சுட்டேன். இப்ப வந்து அதெல்லாம் பிரிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஈதுல் அதானால நம்ம கேமராமேனுக்கு வந்து கேக் கட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை. அதனால நம்ம வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்ம வந்து பிரியாணி, அரிசி மாவு ரொட்டி, ஈரெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்வீட்டா ஒரு சாப்பிடணும்னு தோணும்ல. அதனாலதான் வந்து கேக்ல வந்து ஈதுல் அதான் எழுதி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஈதுல் அதான் எழுதி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம கேமரா உமன் கட் பண்ண போறாங்க.
ஸ்மைலியை மட்டும் கரெக்டா கட் பண்ணி எடுத்திருக்கேன். Guys, இன்னைக்கு டின்னருக்கு வந்து குக்குடோட வந்து மதுரை சுக்கா மசாலா வச்சு நம்ம மட்டன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நல்லிலம் போட்டு ரெடி பண்ணிருக்காங்க guys. வாவ் வாவ். இது கூடயே வந்து நம்ம ரசமும் ரைஸும் வந்து சாப்பிட போறோம். நல்லி வரல. கறி நல்லா ஸ்மூத்தா குக் ஆயிருக்கு. ரொம்ப கொதிக்குது. செமையா இருக்கும். என்னோட மாமா வீட்ல இருந்து பிரியாணி கொடுத்துட்டு இருந்தாங்க கைஸ். ஸோ கைஸ், நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு இப்போ வந்து காஸ்டியூம்ல மாத்திட்டு நம்ம வந்து தூங்க போறோம் இப்போ. ஸோ இப்படிதான் என்னோட பக்ரீத் டே வந்து போச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு ஹெக்டிக் டேவா ஃபுல்லா ஒர்க்கோட தான் போச்சு. ஸோ உங்களோட பக்ரீத் எப்படி போச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ பை.